வெல்கம் பேக் டு மோட்டர் விகடன் சேனல். நம்ம முன்னாடி இருக்கிற பைக் வந்து ஹோண்டாவோட CB300F. இந்த மோட்டர் சைக்கிள் ஆல்ரெடி லான்ச் பண்ணது தானே, இப்போ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹோண்டா ரீசெண்டாக ஃப்ளெக்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மோட்டர் சைக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த CB300F நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா இப்போது அதோடைய லிங்க் மேலே வரும், பார்த்துருங்க. அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூஸ்வலாக இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ஒரு மோட்டர் சைக்கிளை எதில் ஓட்டுவோம்? பெட்ரோல் ஊற்றி தான் ஓட்டுவோம். ஆனால் இப்போ பெட்ரோலை தவிர்த்து 85% எத்தனால் போட்டு இந்த மோட்டர் சைக்கிளை நம்ம ரைட் பண்ண முடியும். அதுதான் இதோடைய பெரிய ஸ்பெஷல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் E85 பைக் வந்து இதுதான். டிசைன் ஆஸ்பெக்டில், எர்கனாமிக்ஸில், பவரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. முன்ன லான்ச் பண்ண அதே மோட்டர் சைக்கிள் தான், அதே இன்ஜின் ஸ்பெக் தான். 293cc, 24.5 bhpயும் 25.6 Nm டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 177 mm. இதோட கேஜி வந்து 153. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.1 லிட்டர் இருக்குது. சீட் ஹைட் வந்து 789 mm. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். 800 mm இருக்குது அப்படிங்கிறதுனால. இதில் டுவல் சேனல் ABS இருக்குது. 276 mm டிஸ்க் ஃப்ரண்ட்டில், 220 mm டிஸ்க் ரியரில். USD டெலஸ்கோபிக் ஃபோக் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே ஒரு கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குது. LED ஹெட்லாம்ப்பு, டெயில் லேம்ப்பு, விங்கர்ஸ் இது எல்லாமே LEDயில் இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ ஸ்பெக் வைஸ் எந்த சேஞ்சும் கிடையாது, அதே இன்ஜின் தான். அப்போ என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து E85 அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த E85ங்கிறது எத்தனாலுடைய கண்டென்ட்டை குறிக்கும். நம்ம யூஸ்வலாக போடுற பெட்ரோல் பம்பில் எவ்வளோ எத்தனால் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க முடியும். யூஸ்வலாக நீங்கள் இப்போ வர்ற ரெகுலரான மோட்டர் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து E20ன்னு இருக்கும். இந்த E20 அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மோட்டர் சைக்கிள் எத்தனால் கண்டென்ட் வந்து 20% இருந்தாலும் இந்த இன்ஜின் வந்து சூப்பராக இயங்கும், நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அதை குறிக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த மோட்டர் சைக்கிள் வந்து எத்தனால் லெவல் 85% இருந்தாலும் ஓடும். இந்த எத்தனால் எதில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்னில், அதுக்கப்புறம் வந்து சுகர் கேனில், இதில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்தியாவிலேயே அதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. அதே BHP, அதே Nm டார்க்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் உலக அளவில் 100% எத்தனாலில் ஓடுற கார்ஸ் இருக்குது. இப்போது 85% எத்தனாலே ஓடுற மோட்டர் சைக்கிள் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஃபியூச்சரில் நிறைய எத்தனால் பேஸ்டு மோட்டர் சைக்கிள்ஸ், கார்ஸ் கண்டிப்பாக 2025ல் நிறைய நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த ஃபியூல் வந்து இப்போ பெட்ரோல் பம்பில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்தியன் ஆயில் 5 ஸ்டேட்டில், அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், நியூ டெல்லி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்டில் வந்து 100% எத்தனால் கிடைக்கிற மாதிரி அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 183 அவுட்லெட்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி ஒரு 2025 மிட் இயர்க்குள்ளார ஒரு 400 அவுட்லெட்ஸாக மாத்திரதா சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம், இதில் வந்து 85% எத்தனால் மட்டும்தான் போட்டு ஓட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுதான் கிடையாது. இந்த மோட்டர் சைக்கிளில் நீங்கள் நார்மலான பெட்ரோல், அதாவது லெட் பெட்ரோல், இப்போ நம்ம பெட்ரோல் பம்பில் கிடைக்கிற நார்மலான பெட்ரோலும் போட்டு இதை ஓட்டலாம். அதில் வந்து ஆல்ரெடி 20% வந்து எத்தனால்லாம் இருக்குது. இப்போது இதில் வந்து 85% இருக்கிற எத்தனாலும் போட்டு ஓட்டலாம். இதை வந்து இது எப்படி சாத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எத்தனால் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதுவே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க வந்து 20% எத்தனால் இருக்கிற ஃபியூலாக இருந்தாலும் சரி, இல்லை 85% எத்தனால் இருக்கிற ஃபியூலாக இருந்தாலும் ரெண்டுத்துலேயும் ஓடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நார்மலான பெட்ரோலும் போட்டு ஓட்டலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து கார்பன் டை ஆக்சைடோ, கார்பன் மோனாக்சைடோ இதை வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஏற்படுத்தும். இதோட கம்பஷன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் இன்ஜினும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காஸ்ட்டும் கம்மியாகும். ப்ளஸ் வந்து நாம் பெட்ரோலை இம்போர்ட் பண்ணி வாங்க தேவையில்லை. அதனால் ஓவரால் ரைடிங் காஸ்ட் வந்து கண்டிப்பாக குறையும். பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஃபியூவல்லாம் போகி இப்போ வந்து எத்தனால், மெத்தனால், ஹைட்ரஜன் இந்த மாதிரியான ஃபியூவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் தான் இது. ஆல்ரெடி பஜாஜில் ஃப்ரீடம் 125 அப்படின்னு சொல்லி ஒரு CNG மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஹோண்டா வந்து இந்த CB300Fல வந்து ஃப்ளெக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனால் வந்து 85% இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாடலில் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ரெட், இன்னொன்று கிரே. அந்த ப்ளூ கலர் மட்டும் அவைலபிளாக இருக்காது. அதோட இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் USB சார்ஜரும் இருக்காது. அதை தவிர்த்து மீதி எல்லாமே சேம் தான். இந்த மோட்டர் சைக்கிளை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ 2,70,000க்கு லான்ச் பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இப்போ வந்து 2,10,000க்கு ஆன் ரோட் ப்ரைஸாக சென்னையில் இது அவைலபிளாக இருக்குது. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,70,000. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு 150cc இல்லை 250cc மோட்டர் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. முக்கியமாக KTM 250 இல்லை ஜிக்ஸர் 250 இல்லை யமஹாவில் வந்து 250 ஏதாவது வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா
இந்த மோட்டார் சைக்கிள் அதுக்கு ஒரு பயங்கரமான காம்படிஷனாக இருக்கும். சிட்டியாக இருந்தாலும் சரி, ஹைவேவாக இருந்தாலும் சரி, இது ப்ரொடியூஸ் பண்ணுற 25 நியூட்டன் டார்க்கும் 24 பிஹெச்பியும் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ரைடும் ப்ளஸ் தேவையான பவரும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி இந்த CB300F வந்து பிக் விங் அப்படிங்கிற ஷோரூமில் தான் வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஹோண்டா ஷோரூமில் இது இருக்காது. பிக் விங் அப்படிங்கிற ஸ்பெஷலான ஷோரூம்ஸ் வந்து சில சிட்டிஸில் இருக்குது. அங்கே நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்பெஷலாக சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு 18 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 டிஸ்கவுண்ட் தராங்க. இதுவே நீங்கள் 25 அண்ட் அபோவ் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். அதோட சேர்த்து 7 இயர்ஸ் டோட்டலாக 10 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி எலக்ட்ரிக் அப்படின்னு மாறிட்டு இருக்கும்போது முன்ன இருந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது முன்ன இருக்கிற ஐசி இன்ஜினை பயன்படுத்தி எத்தனால் போட்டு ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேனுஃபேக்சரர்ஸ். அந்த வகையில் ஹோண்டா வந்து இப்போது எத்தனால் 85% போட்டு ஓட்டுற இந்த மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இது 100% கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய எத்தனால் மோட்டார் சைக்கிள்ஸை நம்ம ஓட்டுவோம். இந்த மோட்டார் சைக்கிளையும் நம்ம ஒரு ரைட் பண்ணி இதோட பவர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்டுக்கு மோட்டார் விகடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் TJ. நன்றி.